and the masters of the universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன். கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலிமெண்ட் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். இருளின் சக்தியே, சொல்வதை கேள். இந்த கல்ல உடைச்சு திறங்க. இல்ல, என்னோட எந்த மாயமும் வேலை செய்யல. அழிவை ஏற்படுத்துற எங்க இளவரசர் மால்க்ரம் ரொம்ப காலமா இதுல அடப்பட்டு கிடக்காரு. இந்த கிறிஸ்டல்ல இருந்து அவரை வெளியில கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு? முன்னோர்களோட சக்தி ரொம்ப பயங்கரமானது கிங் வான். அதை ஏதோ உன்னாலதான் விடுபட வைக்க முடியும். அது என்னன்னு எனக்கு தெரியும் நண்பரே. அப்ப போய் எடுத்துட்டு வா. எங்க கொண்டாட்டத்துல நீங்க கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஹீமன். நான் எப்படி வராம இருப்பேன்? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்க முன்னோர்களால கொடுக்கப்பட்ட இந்த மந்திரக்கோலை வெளியே எடுக்கிறீங்க. சரி, அந்த மந்திரக்கோல் என்னெல்லாம் பண்ணும்? இது பாரு. எதிரிகளை தடுங்க. என்ன ஆள விடுங்க. இந்த போட்டோன் கேனனை உனக்கு இயக்க தெரியுமா? நீங்க சொல்லி கொடுத்தா நான் சீக்கிரம் கத்துப்பேன். அந்த வெப்ப கதிர்களை தடுத்தாகணும். இங்கிருந்து போயிடலாம். அடிபட்டுடுச்சா உங்களுக்கு? நல்ல வேளை நான் தப்பிச்சேன். டார்க் படைகளை திரும்பி வாங்க. மால்க்ரோமை விடுவிக்க நமக்கு தேவையான அந்த மந்திரக்கோள் கிடைச்சிடுச்சு. அந்த பிராணிகள் யாரு டெலோரா? எனக்கு எதுவும் தெரியாது ஹீமன். அவங்க பறவை மனிதனை கடத்திட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதுல ஒருத்த மால்க்ரோம்னு சொன்னான். மால்க்ரோமா? நம்ம கோட்டைக்கு போனா இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். டெலோரா, நான் பறவை மனிதனை திரும்ப கூட்டிட்டு வருவேன்னு உனக்கு உறுதி அளிக்கிறேன். பறவை மனிதன் என் சகோதரன் ஹீமன். நானும் உங்க கூட வரேன். சரி வா. சரி, சொல்லு பறவை மனிதா, இந்த மந்திரக்கோலை எப்படி பயன்படுத்துறது? நான் உனக்கு அதை சொல்ல முடியாது.
கண்டிப்பா சொல்லுவேன், சொல்ல வைப்பேன். இதுதான் மால்கிராம். இவன் இருந்தா டார்க்ஸ வெல்லவே முடியாது. அதனால அவனோட முன்னோர்கள் ஒரு கிறிஸ்டலுக்குள்ள அவனை போட்டு அவனை குகைக்குள்ள அடைச்சு வச்சிட்டாங்க. என்ன குகையிலையா? அதை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கே. ஆவியானோட மந்திரக்கோலை வச்சு மால்கிராம விடுவிக்க முடியும். அவனுக்கு கிரேஸ்கல்லையே அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. சரி, அப்ப நாம உடனே புறப்படுவோம். இதை விட இன்னும் ஒரு கெட்ட செய்தி இருக்கு. அவசியம் நாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுமா? அந்த மந்திரக்கோலை தீயதுக்காக ஒரு தடவை பயன்படுத்திட்டா உடனே அதை மாத்தி ஆகணும். இல்லைன்னா அது வெடிச்சு இட்டானியாவோட பாதையை நாசமாக்கிடும். இந்த தகவலை நீங்க சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. அந்த பிராணிகள் இங்க இருக்கிற ஏதோ ஒரு குகையில தான் வாழுதுங்க. இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அது பாருங்க. இந்த பக்கம் வாங்க. நம்மள தாக்க வந்துட்டாங்க. சண்டைக்கான நேரம் வந்தாச்சு. வாங்க ஹீமேன். எலும்பா, உங்களோட ஒரு நண்பர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. வந்துட்டீங்களா? ஒருத்தர் இல்ல, இப்ப பாருங்க. இதுல ஒருத்தன் தான் உண்மையான பறவை மனிதன். ஆனா மத்தவங்க என்னோட மாயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு வேகமா செயல்படாதீங்க. இதுல நாம உண்மையான பறவை மனிதனை கண்டுபிடிச்சாங்க. என் சகோதரனை நானே கண்டுபிடிக்கிறேன். டெலோரா, வேண்டாம். நான் தான் உன் சகோதரி. நாங்க உன்னோட எதிரிகள் இல்ல. நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற மாயத்துல இருந்து எப்படியாவது வெளியே வா. டெலோரா, நிறுத்துங்க. அவன் தான் உண்மையான பறவை மனிதன். நான் யாருங்கிறத இப்ப உணர்ந்துட்டேன். நீங்க எல்லாரும் போலாம். நீ இப்ப எலும்பனோட மாயத்துல இருந்து விடுபட்டுட்ட. ஏவியானின் மந்திரக்கோலை நான் கட்டளையிடுறேன். இதை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு சொல்லு. இதுதானா? யாரு? நமக்குள்ள தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு எலும்பா. உண்மைதான் ஹீமன்.
அதை தீர்க்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. என்ன அவசரம்? மால்க்ரமுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லுங்க. மால்க்ரம், நான் ஸ்கெலெக்டார் உன்னை விடுவிச்சிருக்கேன். உடனே என் எதிரிகளை அழி. எடுப்பே அசத்தலா இருக்கு. இப்ப நானும் மால்க்ரமும் கிரேஸ்கல்ல பாத்துக்கிறோம். இந்த மந்திர கோல பத்திரமா பாத்துக்கங்க வான். நான் திரும்பி வந்து இதோட ரகசியங்களை மேலும் தெரிஞ்சுக்கிறேன். மால்க்ரம், முதல்ல இந்த மந்திரக்கோலை ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் நாம திரும்பி வந்து இந்த செவத்துல இருக்கிற ஓட்டைய சரி பண்ணுவோம். நாம மாட்டிக்கிட்டோம். இந்த தடவை எலும்ப நம்மளையும் மிஞ்சிட்டான். அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வராத. இதை விட சுலபமான ஒரு வழி இருக்கு. இரும்பு மனிதா, வீரா, எனக்கு கிரேஸ் கல்லில் உங்களோட உதவி தேவைப்படும். மத்தவங்க அந்த மந்திரக்கோலை கொண்டு வாங்க. அதுவும் அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி. என்ன மால்க்ரமா, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த பாக்குறேன். இது உன்னை விட சக்தி வாய்ந்தது சாகசி. உடனே போய் அந்த ஜாப்ரிட்ஜ உடைச்சு தள்ளு. ஓட்ட வலுவானதுதான், ஆனா உடைச்சே ஆகணும். என்ன ஆச்சரியமா பாக்குற எலும்பா? என்ன நாம மோதி பார்க்கலாமா? அப்படியா? இப்ப பார்க்கலாமா? அவங்க கவனத்தை திசை திருப்பு. நான் மந்திரக்கோலை கொண்டு வரேன். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். சரி, நம்ம மேஜிக்க வச்சு முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்னால நம்பவே முடியல, நினைச்சது நடக்குது. அதான பார்த்தேன். அவங்கள புடிங்க. அங்க என்ன பிரச்சனை? அதோ இருக்கு மந்திரக்கோல். அதை என்கிட்ட கொடுத்துரு.
அதுக்கு பதிலா இதை தர எடுத்துக்க. அன்பா சொன்னா கேட்க மாட்டீங்களே. நான் அவங்கள பாத்துக்கிறேன். இவங்களை தடுத்து நிறுத்த இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். இதை உடனே எப்படியாவது தீத்தாக்கணும். ஹீமனுக்கு இப்ப என் உதவி தேவை. என்னாச்சு? உனக்கு அடிபட்டுடுச்சா? நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க கிரேஸ்கலுக்கு திரும்பி போயிடுறது நல்லது. சரி, நானே ஜாப் பிரிட்ஜை திறக்கிறேன். எலும்பன் தன்னோட எல்லா சக்தியும் பயன்படுத்தி உள்ள நுழைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. என் சகோதரனுக்கு என் உதவி தேவைப்படுது. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இப்ப பாரு. பறவை மனிதனே, அங்கிருந்து வந்துருங்க. தாக்கிட்டலோரா. நல்ல வேலை, எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. இப்ப லீலாக்கு உதவி செய்வோம் வா. லீலா, உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல, நம்ம கிட்ட இப்ப நேரம் குறைவா இருக்கு. இந்த ஏவியான் மந்திரக்கோல் வெடிக்க போகுது. உடனே இதை கொண்டு போய் ஹீமேன் கிட்ட கொடுங்க. எலும்பனை இந்த ஜாப் பிரிட்ஜை திறக்க விடக்கூடாது. இத ரொம்ப நேரம் எதிர்க்க முடியாது போல இருக்கு. மால்க்ரம், இந்த மந்திரக்கோளோட சக்தியை வச்சு நான் உனக்கு கட்டளையிடுறேன். ஹீமன், இந்த மந்திரக்கோல் இப்ப வெடிக்க போகுது. நீ வந்த இடத்துக்கே திரும்பி போயிடு. அந்த மால்க்ராம திரும்பவும் கிறிஸ்டலுக்குள்ள சிறப்பிடிச்சாச்சு. இந்த மந்திர கோளும் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. ஆமா, இல்லனா நிலைமை மோசமாயிருக்கும். ஹீமேன், சீக்கிரம் வாங்க. நான் பலவீனமாயிட்டே இருக்கேன். எலும்பன் இந்த ஜாப் பிரிட்ஜை திறந்துட்டான். வெற்றி எனக்கு தான். கிரேஸ்கல் எனக்கு சொந்தமாயிடுச்சு. என்ன ரொம்ப முக்கியமான வேலையா போற போல இருக்கு? இந்த தடவை தடுத்துட்ட, அடுத்த தடவை பார்க்கலாம்.
எப்போ வேணாலும் நாம சந்திக்கலாம். இப்போ நாம விழாவை ஆரம்பிக்கலாம். இந்த தடவை எந்த பிரச்சனையும் ஏற்படாதுன்னு நம்புறேன். காப்பாத்துங்க. எல்லாருக்குமே பழங்கள் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டை சுத்தி இந்த மாதிரி பழம் கொடுக்கிற மரங்கள் நிறையவே இருக்கலாம். ஆனா உங்க கண்கள் ஏமாறலாம். சில சமயம் உங்க கண்ணுக்கு அழகா தெரிகிற பழங்களால உங்க உடல் கெட்டு போகலாம். அதனால நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதையும் நீங்க எடுத்து சாப்பிடணும். உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தா நீங்க பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கவனமும் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.